என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கான சாதாரண வாக்கினையோ ஆறுதல் வாக்கினையோ தர வரவில்லை. இன்று அம்மா உனக்கு சத்திய வாக்கினை தர வந்திருக்கின்றேன். இந்த வராகியானவள் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது என்பதனை உணர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் சொல்கின்ற பதிவு நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, நான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நான் கொடுக்கப் போகின்ற வாய்ப்பு மிக பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்பதையும் நான் உனக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கின்றேன். சரியான நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நீ என்னை சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் என் குழந்தையின் வாழ்க்கை நிச்சயமாக மிக பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். இன்று உனக்கான நேரம், என் குழந்தைக்கான நேரம். அதனால்தான் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என்னுடைய இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே என் பிள்ளைக்கு மனதில் நம்பிக்கை வந்துவிடும். எனக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளை மனதில் நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை வெறுத்துவிடக்கூடாது. வாழ்க்கை வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. நான் அதை மட்டும்தான் என்னுடைய குழந்தையிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கின்றேன். நான் உன்னை தேடி வருவதற்கான காரணமும் அதுதான். ஏனென்றால் நான் உன் கஷ்டத்தை தீர்த்து தருவேன் என்று சொல்ல முடியும். ஆனால் அது உடனடியாக நடக்கும் என்று ஒருபோதும் வாக்கு தர முடியாது. ஏன் தெரியுமா? கஷ்டங்கள் இல்லாதவர்கள் வாழ்க்கை என்று எதுவும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பாடமும் அதில் இருந்துதானே உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்து நீ மீண்டு வந்துதான் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்து கொண்டு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எதையுமே உன்னால் இங்கு கற்றுக்கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, இன்று நான் தருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு பொக்கிஷமானது. என் குழந்தை, உன் கைகளில் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ பொக்கிஷமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் போல எளிதில் கிடைத்து விட்டது என்று அதை நீ விட்டுவிட நினைக்கவில்லை. நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் நீ நினைக்கின்றாய். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னுடைய மனதிற்குள் சில கோபதாபங்களை உருவாக்கி உன் அருகில் இருக்கின்றவர்களை கூட சில அடி தூரம் தள்ளி வைத்து விடுகின்றது. என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடம் பேசுகிறோம் என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பேசிவிட்டு மனம் வருத்தப்படலாம். ஆனால் மீண்டும் அவர்கள் முகத்தில் எப்படி விழிக்க முடியும் என்ற எண்ணம் முதலில் இருக்க வேண்டும். வேறு யாரோ கிடையாது, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நாம் இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மீண்டும் அவர்கள் முன்னால் சென்று நிற்க வேண்டும் என்றால் அது எப்படி முடியும் என்பதனை நீ ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் இனிமேல் அவர்களை பார்க்கவே மாட்டோம். நம் வாழ்க்கையில் இனிமேல் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இனி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒரு உறவை நினைத்து நீ பேசுவாயானால் அது வேறு விஷயம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் இவர்களோடுதான், எந்த சூழ்நிலையிலும் இவர்களை விட்டு பிரிய போவதில்லை என்று இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, ஒவ்வொரு நாளிலுமே இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம், நீ கேட்கின்ற விஷயம் இரண்டுமே ஒன்றுதான். எப்பொழுதுமே துணையை நினைத்துதான் அதிகமான மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் அம்மா சொல்வது போல நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை பாரங்களும் குறைந்து உன் வாழ்க்கையின் மீது உனக்கே அதிகமான நம்பிக்கை வந்துவிடும். என் குழந்தையே,
எதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரி என்று நினைத்து நீ செய்யத் தொடங்கி அவையெல்லாம் உனக்கு இடைஞ்சல்கள் ஏற்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இன்று உனக்கு நடத்தி தருவதற்கான சத்திய வாக்கினை உன் வராகி நான் தருகின்றேன். என் தங்கமே, என் சத்திய வாக்கு யார் வாழ்க்கையிலும் நடக்காது போனது கிடையாது. இன்று உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றாக நடந்து உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி என் பிள்ளை நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையப் போகின்றது. நீ வேண்டியது விரும்பியது அம்மாவிடம் வேண்டும் என்று கையேந்தி கேட்டது நீ மடியேந்தி நின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உனக்கு நடப்பதற்கான நல்ல அறிகுறிகளை காண்பிக்கத்தான் இன்று இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மாற்றங்கள் திடீரென்று நடக்கும் பொழுது நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடி நிற்கப் போகின்றாய். என் தங்கமே, சந்தோஷம் என்பது நீயாக தேடினாலும் சரி, உன்னை தேடி வந்தாலும் சரி, அதை முழுமையாக நீ அனுபவிக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையையும் காரணமாக கொண்டு அதை அனுபவிக்காமல் நீ இருந்துவிடக்கூடாது. அம்மா பல முறை சொல்லி இருக்கின்ற விஷயம், வாழ்க்கை ஒரு முறைதான், அதை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். யாரும் அதற்கு இடைஞ்சலாக வந்தாலும், யார் அதை கெடுக்க நினைத்தாலும் அவர்களின் எண்ணங்களைத்தான் நீ பொய்யாக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் மற்றவர்கள் எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி விடக்கூடாது. இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். அம்மா எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் சரி, ஒவ்வொரு கெட்ட விஷயங்களுக்கும் சரி, உனக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறாள் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, நான் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை தேடி தேடி ஓடோடி வருகின்றேன். நீயோ அம்மாவின் மீது கொண்ட அன்பினால் எப்பொழுதும் என்னை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உன்னை விட எனக்குத்தான் ஆர்வம் அதிகம். என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்டதை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் நிச்சயமாக உன்னை விட அதிகமான முனைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு செயல்களையும் அம்மா சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். இது உன் வாழ்க்கை என்று நீ எப்பொழுது நினைத்து விட்டாயோ அப்பொழுதிலிருந்தே அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்க உன் அம்மா நான் தான் அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான மனநிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒரு விஷயத்தை உன்னால் உணர முடிகின்றதா? அன்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இன்று உன் முன்னால் நடமாடுவதற்கே சற்று கூச்சத்தோடு இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். நமக்கென்று இவர்களை விட்டால் யாரும் இல்லை என்பதை புரிய தொடங்கிவிட்டார்கள். எத்தனைதான் நெருக்கமான உறவாக இருந்தாலும் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அன்று யோசிக்காமல் செய்த தவறினை இன்று உணர்ந்து திருந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு உறவு ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இருக்கின்ற உறவு என்ன செய்கின்றது தெரியுமா? எத்தனைதான் செய்தாலும் அதை பற்றிய எண்ணங்கள் சிறு துளியளவு கூட இல்லாமல், நாம் செய்த தவறு என்னவென்பது தெரிந்துமே அதை வேண்டும் என்றே உணரக்கூடாது என்றும் உன் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கின்ற உறவுகளும் இருக்கின்றார்கள். செய்கின்ற பாவத்திற்கான பலன் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். கர்ம வினைகள் துரத்தும் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். இத்தனையும் தெரிந்திருந்தும் இவர்கள் செய்கின்ற தவறினைத்தான் அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, நீ கலங்காதே. எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன். அதனால் மனதிற்குள் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களின் எண்ணங்களை உள்ளிருந்து வெளியே எடுத்து எறிந்துவிட்டு என் குழந்தை சந்தோஷத்தை மட்டுமே நீ முழுமையாக எண்ணிக்கொண்டிரு. வேறு எதுவுமே உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி விடாது என்பதையும் புரிந்து கொள். உறவுகளும் சொந்த பந்தங்களும் உடன் பிறந்தவர்களும் நட்புகளும் கொடுத்ததை விடவா இனி வேறு யாரும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விட போகின்றார்கள்? இவையெல்லாம் உனக்கு அத்தனையும் கடந்து வந்த பிறகும் கூட இனிமேலும் வரப்போகின்ற எல்லா சூழ்நிலைகளையும்
உன்னால் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எல்லாவற்றையும் சமாளிக்கின்ற வலிமையும் திறமையும் உனக்குள் இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் அதில் குறைவு ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் அதை மீண்டும் உனக்குள் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, என்னுடைய அரவணைப்பில் எப்பொழுதுமே நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய் என்பதை மட்டும் ஒரு நாளும் கனவிலும் மறந்துவிடக்கூடாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.